Welcome to Kaliru. This is me Vignesh. இப்போ வந்து மாடல் நம்பர் 5. இப்போ இந்த மாடல் வந்து கொஞ்சம் சிம்பிள் மாடல் தான், பட் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் பேஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த மாடலோட மெயின் ஏரியாவை தான் ட்ரா பண்ண போகிறோம். பார்ட்டிஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி எனக்கு ஃப்ரண்ட் பிளேனில் என்ன ஸ்கெட்ச் ப்ரொஜெக்ட் ஆகுதோ அதை வந்து நான் ட்ரா பண்ணுறேன். அதில் எனக்கு வந்து டாப் ஹெட்டான அந்த 2 சர்க்கிள் லென்ஸ் அதை தான் ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் லெஃப்ட் ஹேண்டில். இப்போ இதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஒன்ஸ் வந்து டைமென்ஷன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு தேவையான மாதிரி மாடலை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஸ் பர் த ட்ராயிங் வந்து இருக்கிற டைமென்ஷன் அப்படியே அப்ளை பண்ணுறேன். இப்போ இதில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஆரிஜின்லேருந்து டேஞ்சென்ஷியலாக வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த லைன் ரெண்டு ஹேண்ட்லேயே கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஹாரிசான்டலாக செலக்ட் பண்ணாலே போதும். இப்போ வந்து வெர்டிக்கலாக ஒரு லைன் எதுக்குன்னா, இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறத அப்படியே வந்து நான் மிரர் பண்ண போகிறேன். மிரருக்கு என்னென்ன ஆப்ஷன், சர்க்கிள், நெக்ஸ்ட்டு வந்து அந்த லைன் ஹாரிசான்டல் லைன் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து 2 சர்க்கிளை வந்து ஜாயின் பண்ணுற ஒரு லைன். இப்போ அகைன் வந்து இதை ஆஃப் செட் பண்ண மாதிரி இன்னொரு லைன் ஆஃப் செட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மாதிரி இந்த மாதிரி ரேண்டமாகவும் நம்ம ஒரு லைனும் ட்ரா பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன் 12 mm பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டாப்பில் அதே மாதிரி டேஞ்சென்ஷியலாக வந்து ஒரு சர்க்கிளை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரிம் ஆப்ஷன் அதை யூஸ் பண்ணிட்டு எந்தெந்த என்டிட்டிஸ் எனக்கு எக்ஸஸாக இருக்கோ அந்த எல்லா என்டிட்டிஸையும் வந்து நான் ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு பர்ஃபெக்ட் க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரூடட் பவுஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை சாலிடாக கன்வெர்ட் பண்ண வேண்டியதான். சூஸ் பண்ணிட்டு எந்த ப்ரொஃபைல் வந்து எனக்கு சாலிடாக கன்வெர்ட் ஆகணும் கொடுத்தாச்சு. இப்போ எவ்வளோ mm இல்லை எனக்கு சாலிடாக வரணும். டெவலப் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ரொஃபைலில் இருக்க ஸ்கெட்சை வந்து நான் ஷோ பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் வரைஞ்ச அந்த டாப் டேஞ்சென்ஷியல் லைனை வந்து நான் எனக்கு இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுவும் வந்து ஒரு விதமான சாலிட் தான். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக லைனை சூஸ் பண்ணனால அது தின் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி க்ரியேட் ஆகிருக்கு. பட் ஆனால் இங்கே செலக்டட் கான்டெஸ்ட்னு ஒரு ஏரியா இருக்குது. அதில் போயிட்டு எந்த ஏரியா நம்மளுக்கு சாலிட் ஆகணும் அதை சூஸ் பண்ணால் அந்த க்ளோஸ்டு ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு சாலிடாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸ்கெட்சை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரண்ட் பிளேனை பேஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் பாட்டம் எண்டில். இது வந்து நார்மல் ஒரு லைன் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு எஃப் ஷேப் மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்படி ட்ரா பண்ணும்போது நம்ம சர்க்கிளுக்கு உள்ளேயும் கொஞ்சம் லிமிட் இருக்க மாதிரி வச்சு ட்ரா பண்ணால் எக்ஸ்ட்ரூடட் பவுஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை சாலிடாக கன்வெர்ட் பண்ணுறப்ப அது வந்து அது கூட மர்ஜ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா டேஞ்சென்ஷியலாக கொடுக்க போய் அதை வந்து ஒன்ஸ் வந்து ஒரு எக்ஸிட் லிமிட்டில் வந்து மர்ஜ் ஆகலைன்னா ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி கொடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் உள்ளே வந்து ஒரு 1 mm கொடுத்துட்டேன். இப்போ அனதர் என்டிட்டிஸ்லாம் நம்ம வந்து டைமென்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். அகைன் பாட்டமில் 25 mm. இப்போ இதே டைமென்ஷன் யூஸ் பண்ணி எங்கெங்கே தேவையோ அங்கங்கே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் இதில் வந்து 12 mm தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஏரியா வந்து 25. அகைன் டாப்பில் இருக்க இந்த ஏரியாவை வந்து 12 mm தான். அதுக்கு வந்து அகைன் நான் வந்து டைமென்ஷன் யூஸ் பண்ணாமல் 2 லைனை மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஈக்குவல்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எனக்கு தேவையான என்டிட்டிஸ்லாம் நான் திரும்ப டைமென்ஷன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சென்டர் பாயிண்ட்லேருந்து ஓவரால் டைமென்ஷன்
அது வந்து எவ்வளோ mm 90 mm அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா இது வந்து 12 mm. இதுக்கும் அப்ளை பண்ணணும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து வெர்டிக்கலாக செட் பண்ணலாம், ஆர் இந்த மாதிரி டைமென்ஷனை கூட அப்ளை பண்ணலாம். இதுவும் ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை அப்படியே வந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் வந்து மிட் பிளேன் கொடுத்தனால எனக்கு அட் அ டைமில் 2 டைரக்ஷன்ஸில் வந்து சிமெட்ரிக்கலாக வந்து சாலிடாக கன்வெர்ட் ஆகும். கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அகைன் ஃப்ரண்ட் பிளேன் இதை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் போயிட்டு ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் இதுதான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். அகெயின் வந்து உள்ள ஒரு mm ஆஃப்செட்டில் நம்ம வந்து ஒரு லைன் ப்ரொஃபைலை ட்ரா பண்ணுறோம். இப்படி ட்ரா பண்ணால் சேம் பர்ஃபெக்ஷனஸாக எனக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ட்ரா பண்ணியாச்சு. ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சாகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கெட்சை வந்து நான் ஷோ பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கெட்சு வந்து ஃப்ரண்ட் பிளேனை பேஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இப்போ இந்த ஸ்கெட்சு வந்து லெஃப்ட் ஃபேஸை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ட்ரா ஆகணும். அதுக்கு திரும்ப ட்ரா பண்ண முடியாமல் எடிட் பிளேன் அதிலே போய்ட்டு எந்த ஃபேஸை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஃபார்ம் ஆகணும்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேஸை பேஸ் பண்ணி என்னோடய ஸ்கெட்சு வந்து மூவ் ஆகிரும். ஓகே, இப்போ இந்த ப்ரொஃபைல் அப்படியே வந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ண வேண்டியதான். அகைன் எவ்வளோ mm கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாக்கெட்டுக்கு தேவையான ப்ரொஃபைலை ட்ரா பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை சூஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபேஸை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஃபியூ சர்க்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிள் வந்து இப்போ இதை வந்து டைமென்ஷனலாக அரெஸ்ட் பண்ண வேண்டியதான். ஒன்ஸ் அரெஸ்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு 2 சர்க்கிள்ஸ் வந்து சேம் டயா தான், அதனால் 2 சர்க்கிளும் அட் டைமில் செலக்ட் பண்ணிட்டு கன்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஈக்குவல்னு கொடுக்குறேன். அது வந்து எது கன்ஸ்டன்ட் ஆச்சோ அதை பேஸ் பண்ணி இன்னொரு சர்க்கிள் வந்து அதே டயாக்காக மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து பாட்டம் ஏரியாவில் ஒரு ஸ்லாட் ப்ரொஃபைல், அது டைமென்ஷனை பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லாட்டோட அவுட்டர் என்ன லென்த்து, நெக்ஸ்ட்டு வந்து என்ன வித்து, அதுக்கு தான் அந்த ரேடியஸ். ஓகே, இது வந்து ஒன்ஸ் ப்ரொஃபைல் அரெஸ்ட் ஆகிடுச்சு. இது வந்து இப்போ டைரக்ஷனை பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணணும். இப்போ ஹாரிசான்டலாக அரெஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஓவராலாக எங்கெங்கே எனக்கு கட்டு ஃபார்ம் ஆகணுமோ அதுக்கு தேவையான எல்லா ப்ரொஃபைலையும் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரூட் கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு த்ரூ ஆல் ஆப்ஷன் கொடுத்தாலே போதும், எண்டு லிமிட் வரைக்கும் எனக்கு வந்து த்ரூ ஆஃப் த கட் எடுத்து தரும். சப்போஸ் எனக்கு டெப்த்து எவ்வளோ டெப்த்துன்னு தேவைன்னா நான் வந்து பிளைண்ட் கொடுத்துக்கலாம், பட் எனக்கு த்ரூ ஆஃப் த கட். ஓகே, இப்போ வந்து எங்கெங்கே ஸ்மூத்னஸ் தேவையோ அங்கங்கே வந்து ஃபில்லட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபில்லட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எங்கெங்கே தேவையோ அங்கங்கே ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். கிரியேட் ஆயிடுச்சு. ஓவரால் மாடல் finished. Thanks for watching. Like, share and subscribe us for more videos.